வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பொரியல் வந்து இன்றைக்கி பாவக்காய் தான். பாவக்காவை வந்து ரெண்டாக கட் பண்ணி இது மாதிரி போட்டிருக்கேன். பெரிய பாவக்காய்ன்றதுனால மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோம். இப்போ வந்து குக்கரில் வந்து பாவக்காவை வேக வைக்க போகிறோம். ஒரு விசில் விட போகிறோம். குக்கரில் வந்து எண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டுட்டு பாவக்காவை போட்டு ஒரு விசில் விடணும். அர்ஜென்ட்டுன்றதுனால அந்த மாதிரி செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கடாயிலே செய்யலாம், தப்பில்லை. ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பாவக்காய் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு விசில் விட்டால் போதும். இறக்கிட்டு நம்ம பாவக்காய் வந்து கிரேவி மாதிரி பண்ண போகிறோம். இப்போ வந்து ஒரு விசில் விடணும் ஃப்ரெண்ட்ஸ். பாவக்காய் வந்து வேகட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி உங்களுக்கு பார்க்க முடியும். இப்போ வந்து பாவக்காய் ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம கடாய் வச்சு பாவக்காவை ஊற்றிடுறோம். ஊற்றி கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மூடி போட்டு வச்சோடனே தண்ணி இருந்துடும். தண்ணி இருந்த உடனே நம்ம பாவக்காய்க்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறோம். தண்ணி இருந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் சுற்றி அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றுறோம். உங்களுக்கு தேவையான அளவு நான் வந்து 3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இதுக்கு வந்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். வந்து 3 பாவக்காய் ஃப்ரெண்ட்ஸ். 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் மேலே 300 கிராம் இருக்கும். நான் வந்து பாவக்காவை நல்லா அப்படியே எண்ணெயிலே லைட்டாக ஃப்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கும். நாங்கள் வந்து இன்றைக்கி ரசம் வச்சுருந்தோம்.